பரவாயில்ல மஞ்சு, நல்லா அழுதுரு. அப்பதே மனசுல இருக்கிற பாரம் குறையும். எங்க அப்பா மேல பெரிய பழியில சொல்றாங்க. ஆனா அப்பா ரொம்ப நல்லவர்க்கா. எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டார். ஒரு எம்எல்ஏ கிட்ட அப்பா டிரைவரா இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னால டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு 2 நாள் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு. நீ மாமா வீட்டுல போயிருன்னு எனக்கு கொண்டு போய் விட்டாங்க. மாமானா எந்த வழி சொந்தம்? அம்மாவோட அண்ணன். ஆனா 2 நாள் கழிச்சு அப்பா வரல. போலீஸ் வந்து அப்பா பத்தி விசாரிச்சாங்க. அவரு ஒரு பொண்ணு அப்பா கெடுத்து கொண்டுட்டாரு சொன்னாங்க. ஆனா அப்பா அப்படி பண்ணல, பண்ண மாட்டாரு. எனக்கு தெரியும் அப்பா இப்படி பண்ண மாட்டாரு. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லியோ அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. எனக்காக என் அப்பா பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்ல. சாமின்னு சொல்லுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பா சாமின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அப்பா பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க சாமிக்கு சமம். புரியுது மஞ்சு, நீ உங்க மாமா வீட்டுல தானே இருந்த, அவங்களாவது வந்திருக்கணும்ல, ஏன் வரல? மாமா அப்பாவை தப்பா பேசினாங்க. மாமா கிட்ட சண்டை போட்டுட்டேன்க்கா. மாமா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டேன்க்கா. அப்பாவை தேடி முதலாளி வீட்டுக்கு போனேன். அங்கேயும் விரட்டிட்டாங்க. அப்புறம் அப்பா இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதான் வந்தேன். அப்பா அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவரு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. யாரோ அப்பாவை மாட்டி விட்டாங்க.